இவனுவெல்லாம் எப்படி டைரக்டர் ஆனா? அறிவு வேண்டாம், தேசபக்தியே சொல்லுது அந்த ஆள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அதனால தான் அதை கடுமையாக சொல்கிறேன். இதை இங்கேருந்து அங்கே போய் உழவு பார்த்து அங்கே இதெல்லாம் பண்ணுனா அது தேசபக்தின்னு சொல்கிறீங்க. அப்போ பாகிஸ்தானில் இங்கே வந்து குண்டு வச்சான்னா அதை பாகிஸ்தானுடைய தேசபக்தி, அதுவும் அவனுடைய தேசபக்தி தானே. அதையே நீங்கள் தீவிரவாதின்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறான். இவனை எந்த செருப்பால் அடிப்பீங்க, எந்த விளக்கமாத்தால் அடிப்பீங்க நீங்கள்? இவனை பாகிஸ்தானில் போனது, உழவு பார்த்தது, அவனை அங்கே போய் அவனை எலிமினேட் பண்ணது, அவனை போட்டு தள்ளுறதுல யார? இந்தியாவில் குண்டு வச்ச நாதாரிகளை. அப்போ இந்தியாவில் குண்டு வச்சவன், குண்டு வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் இவனை தேடி பிடிச்சி நம்ம அரசாங்கம் உளவுத்துறை மூலமா போய் இதை பண்றாங்கன்னா எவ்வளவு பேர் இதில் செத்து போயிருக்காங்க. அது வெளியே தெரியல. இப்படி பண்ணினவங்களை பற்றி ஒரு கதையை எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா, மும்பையில் குண்டு வச்சவன், காஷ்மீரில் குண்டு வச்சுட்டு இருந்தவன், இந்தியா முழுக்க குண்டு வச்சவன், இந்த கருங்காலிகளுடைய ரூட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அங்கே போய் போட்டு தள்ளுறது தான் அந்த இதுக்கும் அங்கேருந்து திமிரு எடுத்து போய் கொழுப்பு எடுத்து போய் அங்கேருந்து மும்பையில் குண்டு வச்சவனும் ஒன்னா. அவனுக்கு நோக்கமும் இந்த நோக்கமும் ஒன்னா. இன்னொன்று, அங்கே உள்ள எந்த பப்ளிக்கையும் நான் இங்கேருந்து போனவங்க கொல்லலை. இந்த படத்தினுடைய இது படி பார்த்தாலும் சரி, எந்த படி பார்த்தாலும் அங்கே உள்ள சாதாரண முஸ்லீம் அந்த மக்களை முஸ்லீம்ங்கிற மத வெறியோட போகலை. அவன் இங்கே குண்டு வச்சா அதுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சான், இல்லைன்னா குண்டு வச்சவனை போய் அடிச்சாங்க, அவ்வளோதானே. ஆனால் அவன் இங்கேருந்து எதுக்கு குண்டு வச்சான்? குண்டு வச்சதில் அவன் யாரை கொன்னான்? பாகிஸ்தானில் போய் அவனை ஒருத்தனை போய் அடிச்சுட்டு ஒருத்தங்க ஒழிச்சுக்கிட்டான், அவனை போய் சுட்டு கொண்டான், குண்டு வச்சு கொண்டானா? பப்ளிக் அவ்வளவு எல்லாமே பொதுமக்களை கொண்டிருக்கானுவன். அப்போ இவனை தான் முத நாடு கடை, இந்த நாதாரிகளை தான் உனக்கு அவ்வளவு விசுவாசம் பாகிஸ்தான் மேல இருக்குன்னா, மகனே நீ கிளம்பி போ, டிக்கெட் எடுத்து தரேன்னு சொல்லி அனுப்பி விடணும். ஒண்ணு இருக்கிற நாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும். அப்படி இல்லையா, உங்களால அது முடியலையா, எந்த நாட்டுக்கு மேல விசுவாசமா இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு வண்டி ஏறிடுங்க. அதுதான் என்னமங்க நடக்க போகுது. இதெல்லாம் அமீர்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம். அமீர் செய்த வேலை இதுல எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு நாட்டுக்கு நம்ம நாடுங்கிற உணர்வே உனக்கு வராதுன்னா நீ எதுக்கு இந்த நாட்டுல இருக்க? பாகிஸ்தான் தான் உனக்கு இந்த நாடு, உனக்கு உன்னுடைய நாடே பாகிஸ்தான் நீ நினைக்கிறேன். கிளம்பிடு, அங்க போய் அன்பு சுரக்குது, அருள் சுரக்குதுன்னு போய் அங்க படுத்துக்க, பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். இங்க இருக்கனால தான் படம் எடுத்துட்டு இருக்க. பாகிஸ்தான்ல இருந்தா பிச்சை எடுத்துட்டு இருப்பான் அந்த ஆளு. எவ்வளவு ஐக்கியம். இதை மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. படம் பார்க்கறோம்னு தெரியாதுல்ல. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் இயக்குனருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்துடா படத்துக்கு இருந்த இந்த சென்சார் பிரச்சனை இப்போ முடிஞ்சிருக்கா ஜி? என்ன நிலைமையில் இருக்கு? சமீபத்தில் தான் நீங்கள் மும்பை போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். நம்ம ஜனநாயகன் படத்துக்கே முடியலை, நம்ம பண்ண முடிய போகுது. அதாவது மும்பை போனது உண்மைதான். எப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், புரியும். ஜனவரி மாதம் 9 சென்சாருக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ ஜனவரி 13 படம் பார்த்தாங்க. 5 பேர் கொண்ட குழு சென்னையில் படம் பார்த்தாங்க. அதில் ஒருத்தங்க மட்டும் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னதாக, அதனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிற அடிப்படையில் அதை ரிவைசிங் கமிட்டிக்கு எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்ததாக சொன்னாங்க. சரி, ஓகே, ரிவைசிங் கமிட்டி தானே, கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருவாங்கன்னு சொல்லி நம்ம அதை முடிவு பண்ணி சரி அப்படின்ட்டோம். கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு 22 ஜனவரி 22 ரிவைசிங் கமிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ தான் அந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு ஆன்லைனில். உடனே அன்றைக்கே நம்ம அதை அப்ளை பண்ணிட்டோம், நம்ம டிலே பண்ணல. ஆனால் என்ன காரணத்தினாலோ மார்ச் மாதம் வரைக்கும் அது ரிவைசிங் கமிட்டி ஃபார்மேஷன், அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறது ஸ்டேட்டஸ்லேயே நின்றுட்டு இருந்துச்சு. மார்ச் மாதம் 9 படம் பார்க்குறதா சொன்னாங்க. ரிவைசிங் கமிட்டி படம் பார்க்குறதா, அது 10 பேர் கொண்ட குழு சென்னையிலே படம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு தயாராக இருந்தோம். அன்னைக்கு பார்க்கல. ஆனால் அது கரெக்டாக 8 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தகவல் சொன்னாங்க. ஒருத்தருக்கு, அதை போர்டு மெம்பருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் இதை தள்ளி வச்சுருக்கு. நான் எந்த நாள் அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு மெயிலில் வரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி 10 மெயில் வந்துச்சு. அதில் 17 படம் பார்க்குறத மறுபடியும் தள்ளி வச்சுருந்தாங்க. ரீசன் போர்டு மெம்பருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே 9 காலையில் இந்துடா படத்தை, நம்ம படத்தை பார்க்குறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அதே நாள் 2 மணிக்கு மேலே ஜனநாயகன் படம் பார்க்குறதாக முடிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஜனநாயகன் பிப்ரவரி எண்டில் தான் அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கோர்ட்டு அங்கெல்லாம் போயிட்டு எடுத்து வந்திருந்தாங்க. அதனால் நமக்கு அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து நம்மளை முதல்ல காலையில் பார்க்குற மாதிரி ஏதோ வச்சுருந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் 17 சொன்னதுக்கு திடீர்னு 17 கொஞ்சம் அதை நெருங்கி வரும்போது பழையபடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 18 உங்கள் படத்தை மும்பையில் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ அது எனக்கு ஏதோ அலைக்கழிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன ப்ராஜெக்டை நம்ம ஒன்று பண்ணுறோம்,
பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரிவைசிங் கமிட்டின்னு சொல்லிட்டீங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போடுறது அளவுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. ஒரு படத்தை நீங்கள் நிராகரிக்கிறேன்னாங்க, ஒருத்தங்க நிராகரிக்கணும்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். இதில் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அவங்க பண்ணினாங்கன்னே எனக்கு தெரியல. இதே மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி நடந்ததை சொல்லுவாங்க, ஊமை வெளிகள் படத்தை. அந்த படத்தை நீங்கள் என்ன பாருங்கள், அதை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை 5 பேர் கொண்ட குழு படம் பார்த்து அப்புறம் வந்து அதை ரிவ்யூ எல்லாருமே குழுவே அதை வந்து நிராகரிச்சிருக்கு, பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த அளவுக்கு என்ன கருத்து இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கும்போது நானும் திருப்பி ஒருக்க பார்த்தேன், எதுவுமே நமக்கு தெரியலை. இல்லை இப்போ அவங்க சொல்லும்போது அந்த விஷயங்கள் வெளியே தெரியுது. ரிவைசிங் கமிட்டிக்கு போய் பழையபடி அப்போ ட்ரிபியூனல் இருந்துச்சு, ட்ரிபியூனலில் படத்தை பார்த்து ட்ரிபியூனலில் அதை ஓகே பண்ணி அந்த படம் வந்து அது பிறகு திரைக்கு வந்தது. இது மாதிரி இந்த படத்தில் ரிவைசிங் கமிட்டி இப்போ ஜனநாயகன் வந்து ரிவைசிங் கமிட்டி போச்சுன்னா இவங்க வந்து ஏற்கனவே கொடுத்த கட்டை சரியாக இவங்க ஒபே பண்ணி சப்மிட் பண்ணலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் ஜனநாயகன் போச்சு. நமக்கு வந்து ஒரு உறுப்பினர் வந்து அதை நிராகரித்தாங்க, ஏதோ ஒரு காரணம். படத்தை கட்டே இல்லை, கட்டுன்னா அதை வந்து கட்டு நமக்கு ஓகேன்னு சொன்னால் தான் கட்டு லிஸ்ட் கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்க, கட்டு கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் படம் பெரும்பாலும் வராது. சரி ஓகே, நம்ம அதை எதையுமே நம்ம அப்போஸ் பண்ணவே இல்லை, எதையும் மறுத்துன்னு சொல்லலை. சரி ஓகே அப்படின்ட்டாங்க. கடைசியில் 18ஆம் தேதி மும்பையில் நாங்கள் 17ஆம் தேதி 18ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே இருக்கும்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு மேலே இருக்கும்னாங்க. சரின்னோம். அப்புறமா திருப்பி சொன்னாங்க இல்லை 18ஆம் தேதி காலையிலே பார்க்குற மாதிரி இருக்கும். சரி சீக்கிரமாக தான் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்க்குறதுல நமக்கு என்ன பிரச்சனைனா, ஹார்ட் டிஸ்க்கு முதல் கொண்டு கொடுத்து நம்ம எல்லாமே செக் பண்ணணுங்க. ஹார்ட் டிஸ்க்கை கொடுத்து என்ன அது சிபிஎஃப்சி மும்பை, அப்போ அவங்களுடைய தியேட்டரில் கொண்டு போய் இதை கொடுத்து அந்த ப்ரொஜெக்டர் வந்து ப்ரொஜெக்ஷன் யார் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த கன்சர்ன் பர்சன்ட்டை கொண்டு போய் ஒப்படைக்கணும் ஹார்ட் டிஸ்க்கை. அவங்க இதை காப்பி பண்ணணும், சிஸ்டத்தில் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா பார்க்கணும், எல்லாம் பார்த்து ஓகேன்னா தான் படம் பார்க்க முடியும். இது யதார்த்தமான விஷயம். அப்போ நம்ம அதுக்கு முந்தின நாள் போக வேண்டியதாக போச்சு. அப்போ ஒன்று 14ஆம் தேதி இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போனோம். ஒரு 3 பேர் இங்கேருந்து அடக்க பிறகு கடனை வாங்கி நேராகவே மும்பையில் போய் உட்காந்து இந்த கார்டிஸ்க்கை கொடுக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. அங்கே ஒரு இதை செக் பண்ணணும் அப்படின்னா தேட்டரில் செக் பண்ணணும், 10th ஃப்ளோர். அப்போ செக் பண்ணுறதுக்கு அங்கே படம் ஓடிட்டு இருக்கு 10th ஃப்ளோரில் அப்படின்னு. தமிழ் படம் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் படம்னா எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் இருந்தானே. அப்போ அது என்ன படம்னு கேட்கும்போது ஜனநாயகன் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதனுடைய டைரக்டரு ஹெச் வினோத் இவரெல்லாம் வந்தாங்க. அந்த மேனேஜர்லாம் அங்கே தான் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நான் அவங்க அந்த ரூமில் இருந்தாங்க. அதுக்குள்ளோடி போய் தான் மேலே கொண்டு போய் நாங்கள் கொண்டு கொடுத்தோம், ஆர்டிஸ்க்கு கொடுத்தோம். அங்கே சில இதெல்லாம் நடந்துச்சு விஷயங்கள். சரி ரைட்டு, ஏதோ ஒன்று சீனியாரிட்டி படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறனால அதை ஒரு நாளுங்கிறதுல அங்கே ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. இப்போ ஒரு நாள் இல்லை, அது பிறகு வேறு விஷயம் தான் நடந்துச்சு. ஜனநாயகனுக்கு எதிராக விஜய்க்கு எதிராக சென்சார் போர்டு இருக்குது, மத்திய அரசு இருக்குன்ற மாதிரி கட்டமைக்கிறாங்க. ஆனால் முன்னுரிமை கொடுத்து ஜனநாயகனை பார்த்துருக்காங்க. இல்லை, ஜனவரி 22ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் சீனியாரிட்டி படி தான் நீங்கள் படம் பார்க்கணும். அப்படி பார்க்குறதா அப்படி தானே, அதானே லாஜிக் படி அதானே பார்க்கணும். ஆனால் என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பிப்ரவரி மாதம் கடைசியில் தான் இவங்க அப்ளை பண்ண, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய நம்ம வந்து முன்னாடியே அப்ளை பண்ண ஒரு படம். அது ஏன் வந்து பார்க்காம டிலே பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு டைம் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் தாமதமானது ஒரு பாயிண்ட்டு. சரி, அதுக்கு பிறகு படம் பார்க்கும்போது நம்ம படத்தை தானே பார்க்கணும். அது ஜனநாயகனை ஏன் முந்தின நாள் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு இது வந்துச்சு. நான் கேட்கவும் செய்தேன், அதை நம்ம சும்மா இருக்குமா அதெல்லாம் கேட்க தான் செய்வோம். இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று கடைசியில் ஏதோ ரேண்டம் படி நிறைய படங்கள் இருந்தால் ரேண்டம் படி பார்க்குற மாதிரியெல்லாம் அதிகாரி என்கிட்ட சொன்னாங்க. சரி, நான் அது பிறகு அதுக்கு மேலே நம்ம அதை இது பண்ணல, பெருசுப்படுத்தலை. சரி, அதை பெருசுப்படுத்தி ஒன்றும் ஆக போகிறதில்லை. எல்லாமே டிலே ஆகி போச்சு. எலெக்ஷன் தேதி வேறு அறிவிச்சாச்சு. இனிமேல் இதான் நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடி தெரியும். இதுதான் நடக்கும், தேர்தல் அறிவிச்சிட்டா. அதனால தான் ஜனவரி மாதமே இந்த படத்தை வந்து இதுக்கு சப்டைட்டில் இங்கிலீஷ் சப்டைட்டில் போடுறதுக்கு பிளான் பண்ணோம். ஒரு 15 நாள் வரைக்கும் அது ஆகும்னு சொன்னாங்க சப்டைட்டில் பண்ணுறதுக்கு. அப்போ சப்டைட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். அதர் லாங்குவேஜில் உள்ளவங்க, இது தெலுங்குக்காரங்களோ ஹிந்திக்காரங்களோ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இல்லை என்ன டயலாகுங்கிறது புரியும். அதுக்கு ஒரு சப்டைட்டிலாக போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணணும். ஆனால் அது வந்து இன்னொரு 15 நாள் அப்படிங்கும்போது தாங்காது நமக்கு. அது வந்து தேர்தல் நெருங்கி போயிடும் அதுக்கு பிறகு. அதனால் இதுவே லேட்டுன்னு சொல்லி தான் உடனடியாக சப்டைட்டில் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணோம். அப்படி தான் நடந்துச்சு. சரி, இப்போ 18ஆம் தேதி படத்தை பார்த்தாச்சு. அப்புறம் ஜனநாயகன் அன்னைக்கு படம் பார்க்கும்போது நாங்கள் ஆர்டிஸ்க்கு கொடுத்து இவங்க எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு நைட்டு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் ரூமுக்கு போய்ட்டோம். ரூம் போட்டுட்டு ஒரு இடத்துல ரூம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் அதை நோக்கி கிளம்பிட்டோம். அது பிறகு எதாவது இருந்தால் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் ஜனநாயகனில் என்ன பார்த்தாங்க என்ன பண்ணாங்க அது நமக்கு தெரியாது. உண்மையை நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் நம்ம படத்தை காலையில் சொன்னாங்க 12:15 படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிஞ்ச பிறகு நம்மகிட்ட எல்லாம் வழக்கம் போல் ப்ரொடியூசர் டைரக்டர் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அப்போ பேசுனாங்க. இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ வந்து தேர்தல் நேரம் அப்படிங்கிறாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலுக்கு வந்ததுனால இந்த படத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் இருக்குது.
அதனால் இப்போ நீங்கள் இதை நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தேர்தல் கமிஷன்கிட்ட என்ஓசி வாங்கி தான் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் நடைமுறையில் உள்ள சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நமக்கு சொன்னாங்க. அது நமக்கு சாதகமாக தான் அதை சொன்னாங்க. அதை வந்து எதிரெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவங்க உண்மை நம்ம ஒத்துக்கிட்டோம்ல. அதில் படம் பார்த்த குழுவினரும் அந்த விஷயத்தை நமக்கு புரியும்படி சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த பாயிண்டில் அந்த 18ஆம் தேதி உள்ள நிலவரப்படி படத்தை வந்து நீங்கள் அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ணலாம், இந்த இப்போ படம் பார்க்குறத ஸ்கிப் பண்ணிடலான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஸ்கிப் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதே கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் தனியாக இதுக்கு பணம் கட்ட வேண்டாம். ஏன்னா நாங்கள் தானே ஸ்கிப் பண்ணுறோம். அதனால் வந்து அதை பணம் நீங்கள் கட்ட வேண்டாம். தேட்டர் ரெண்டு அதை மாதிரி கட்ட வேண்டியது இருக்கும். தேட்டருக்குள்ளே வாடகை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அது எந்த தேட்டருங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சீக்ரெட் அது அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். அதனால் இதுக்கு அஃபிஷியலாக பணம் கட்டுறது மட்டும் நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த முடிவுக்கே போயிடுவோம். ஏன்னா இதுக்கடையில் ஒன்றும் நம்ம போய் தேர்தல் கமிஷனில் போய் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஒன்றும் நடக்கவும் முடியாது. இது சாத்தியப்படாது. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யோசனை என்னங்கிறத வேணால் பண்ணலாம். தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது எலெக்ஷன் முடியுது வரைக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களே நம்ம பழையபடி படம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. குறிப்பிட்ட கட்டு கொடுப்பாங்க. அது எல்லா படத்துக்கும் உள்ளது தான். அவங்க அந்த படம் பார்க்குற குழு அவங்க எடுக்கிற முடிவு தான் அது. அதில் வந்து இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வேணால் சொல்லலாம், திட்டிகிட்டு கிடக்கலாம். எங்களுக்கு கட்டு நிறையா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எல்லா டைரக்டரும் சொல்கிற மாதிரி சொல்லலாம். யதார்த்தம் என்னென்னா அவங்க கட்டு கொடுக்கும்போது நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசலாம். இந்த கட்டு கொடுக்குறீங்கன்னா இது வந்து எங்கள் ஊர் ஸ்லாங்கு, அதில் தான் நான் வச்சுருக்கேன்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் அந்த சீனில் அந்த இடத்துல அந்த கதாபாத்திரம் பேசும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம சொல்கிறத நம்ம சொல்லக்கூடிய நியாயப்படுத்தி நம்ம காரணத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே. ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றாகணும். நம்ம அதை மியூட் பண்ணுங்கன்னா மியூட் பண்ணி ஆகணும். இதுதான் சரி அவங்க பண்ணட்டோம்னு சொல்லிவிட்டு அதனால் ஒன்று முடிவு பண்ணிவிட்டு கிளம்பணும். ஜனநாயகனுக்கு வந்து அங்கே என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியாது. அது இதுலையாவது டயலாக் இருக்குது, சீனில் இதை வச்சுருக்கேன்னு தான் எங்களுக்கு சொன்னாங்க. சில இதெல்லாம் இப்போ மோடி வந்து பிரதமருடைய ஃபோட்டோ நீங்கள் காணிச்சிருக்கீங்க, அது தேர்தல் நேரம். அப்போ நம்ம அதை பிளர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதெல்லாம் பிளர் பண்ண தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இதை நம்ம அவருடைய கேலண்டரில் ஒரு ஃபோட்டோ இருக்க மாதிரிலாம் இருக்கும். இன்னொன்று நம்ம அங்கே ஒரு ஹோட்டலில் நம்ம ஒரிஜினலாகவே எடுத்திருந்தோம். அந்த சுரண்டையில் வந்து நம்ம இந்த ஒரு பாட்டுக்கு ஒரு இதை எடுத்திருந்தோம். எடுக்கும்போது அதில் வந்து சுரண்டையில் நம்ம செல்வ கணபதி ஹோட்டல், அங்கே தான் நம்ம நோ ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டிருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு அதே ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் வந்து அவர் ஒரிஜினல் போர்ட்லேயே வந்து ஒரு பக்கம் வந்து ஜெய்சங்கர், ஒரு பக்கம் வந்து அஜித் தோவால் ஒரிஜினலாகவே அவர் வச்சுருக்கார். அவர் ஒரு தேசியவாதி, தேசியத்துக்கு மேலே ஒரு பற்று உள்ளவர். அதனால் அவர் வந்து அந்த தேசிய கொடி கலரில் இதெல்லாம் வச்சு தான் அவருடைய அந்த போர்டே அவர் ரெடி பண்ணியிருக்கார் அந்த ஹோட்டலுக்கு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். படத்தில் அதை ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்று அங்கே வச்சுட்டுலாம் செட் பண்ணியெல்லாம் பண்ணலை, அதை நம்ம ஷூட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மத்திய அமைச்சரை நீங்கள் உள்ளே காணிக்கிறீங்க, இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பிளர் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வேண்டாம்னா பிளர் இப்போ பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் சொன்னதுனால அது ஏன்னா தேர்தல் நடக்கிறதுனால, தமிழ் படம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, அதனால் இது பண்ணணும்னு சொன்னாங்க. ஜனநாயகனுக்கு அவங்க நமக்காவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் சொன்னாங்க. ஜனநாயகனில் கதாநாயகனே கட்சி தலைவர், அந்த கட்சி எலெக்ஷனில் நிற்கிது. அப்போ நீங்கள் அதுவே போதுமே, அது ஒரு பாயிண்டே போதுமே. அந்த படத்தை வந்து தேர்தல் கமிஷன் கூட வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சென்சார் போர்டு அலோவ் பண்ணால் கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது இதுக்கு முன்னாடியே சென்சார் வாங்கியிருந்தால் அப்போ அது வந்து அது வேற, அது வாங்கி அவங்க ரிலீஸ். துரந்தர் படம் அதில் வந்து மோடி அவர் இருக்கிறாரு. அந்த இதெல்லாம் வந்து இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா துரந்தர் படத்தில் வந்து மோடி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ப்ரொபகண்டா படம் மாதிரி இருக்குது, தடை பண்ணணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டிருக்காங்களே, அது நடந்துகிட்டு இருக்குது. தமிழ் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் போய் நேற்றுக்கு ஒரு ஃபைல் மனுலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அமீர் வந்து இது வந்து அதாவது ஒரு மதவெறியை தூண்டுற படங்கிற மாதிரி அந்த என்ன வார்த்தை சொல்லி திட்டன்னு தெரியல, நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். அதாவது இவனுவெல்லாம் எப்படி டைரக்டர் ஆனால் அறிவு வேண்டாம், தேசபக்தியே சொல்லுது அந்த ஆள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அதனால தான் அதை கடுமையாக சொல்கிறேன். இதை இங்கேருந்து அங்கே போய் உழவு பார்த்து அங்கே இதெல்லாம் பண்ணுனா அது தேசபக்தின்னு சொல்கிறீங்க. அப்போ பாகிஸ்தானில் இங்கேருந்து வந்து இங்கே வந்து குண்டு வச்சான்னா அதை வந்து பாகிஸ்தானுடைய அதுவும் அவனுடைய தேசபக்தி தானே, அதை ஏன் நீங்கள் தீவிரவாதின்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறான். இவனை எந்த செருப்பால் அடிப்பீங்க, எந்த விளக்கமாத்தால் அடிப்பீங்க நீங்கள்? இவனை பாகிஸ்தானில் போனது, உளவு பார்த்தது, அவனை வந்து அங்கே போய் அவனை எலிமினேட் பண்ணது, அவனை போட்டு தள்ளுறதுல யாரை? இந்தியாவில் குண்டு வச்ச நாதாரிகளை. அப்போ இந்தியாவில் குண்டு வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் இவனை தேடி பிடிச்சி நம்ம அரசாங்கம் உளவுத்துறை மூலமாக போய் இதை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பேர் இதில் செத்து போயிருக்காங்க, அது வெளியே தெரியலல்ல.
இப்படி பண்ணினவங்களை பற்றி ஒரு கதையை எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா இவன் மும்பையில் கொண்டு வச்சவன், காஷ்மீரில் கொண்டு வச்சுட்டு இருந்தவன், இந்தியா முழுக்க கொண்டு வச்சவன், இந்த கருங்காலிகளுடைய ரூட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே போய் போட்டு தள்ளுறது தான் அந்த இதுக்கும் அங்கேருந்து திமிரு எடுத்து போய் கொழுப்பு எடுத்து போய் அங்கேருந்து மும்பையில் வந்து கொண்டு வச்சவனும் ஒன்றா, அவனுக்கு நோக்கமும் இந்த நோக்கமும் ஒன்றா. இன்னொன்று அங்கே உள்ள எந்த பப்ளிக்கையும் நான் வந்து இங்கேருந்து போனவங்க கொல்லலை. இந்த படத்தினுடைய இது படி பார்த்தாலும் சரி, எந்த படி பார்த்தாலும் அங்கே உள்ள சாதாரண முஸ்லீம் அந்த மக்களை வந்து முஸ்லீம்ங்கிற மத வெறியோட போகலை. அவன் இங்கே கொண்டு வச்சான், அதுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சான், இல்லைன்னா கொண்டு வச்சவனவே அடித்தாங்க, அவ்வளோதானே. ஆனால் அவன் இங்கேருந்து எதுக்கு கொண்டு வச்சான்? கொண்டு வச்சதில் அவன் யாரை கொன்னான்? பாகிஸ்தானில் போய் எவனே ஒருத்தனை போய் அடிச்சுட்டு ஒருத்தங்க வந்து ஒழிச்சுக்கிட்டான், அவனை போய் சுட்டு கொண்டானுல, இவனை கொண்டு வச்சு கொண்டானா? பப்ளிக் அவ்வளோமே எல்லாமே பொதுமக்களை கொண்டிருக்கானுவன். அப்போ இவனை தான் முத நாடு கடத்தணும். இந்த நாதாரிகளை தான் உனக்கு அவ்வளவு விசுவாசம் பாகிஸ்தான் மேலே இருக்குன்னா, மகனே நீ கிளம்பி போ, டிக்கெட் எடுத்து தரேன்னு சொல்லி அனுப்பி விடணும். ஒன்று இருக்கிற நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். அப்படி இல்லையா, உங்களால் அது முடியலையா, எந்த நாட்டுக்கு மேலே விசுவாசமாக இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு வண்டி ஏறிடுங்க. அதுதான் என்னமங்க நடக்க போகுது. இதெல்லாம் அமீர்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம். அமீர் செய்த வேலை இல்லை. இதில் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு நாட்டுக்கு நம்ம நாடுங்கிற உணர்வே உனக்கு வராதுன்னா நீ எதுக்கு இந்த நாட்டில் இருக்க? பாகிஸ்தான் தான் உனக்கு இந்த நாடு, உனக்கு உன்னுடைய நாடே பாகிஸ்தான் நீ நினைக்கிறேன்னா கிளம்பிடு. அங்கே போய் அன்பு சுரக்குது, அருள் சுரக்குதுன்னு போய் அங்கே படுத்துக்க. பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். அங்கே இங்கே இருக்கிறனால தான் படம் எடுத்துகிட்டு இருக்கா. பாகிஸ்தானில் இருந்தால் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் அந்த ஆள். எவ்வளோ ஐக்கியம். இதை மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. படம் பார்க்குறோன்னு தெரியாதுல்ல. படத்தில் வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் படம் போயிட்டு இருக்கும்போது இப்போ தேட்டருக்குள்ளே நின்றுட்டு பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்கிறாங்களா, கோசை போடுறாங்களா, அவ்வளோ பப்ளிக் தானே. சும்மா இருக்கக்கூடிய பப்ளிக்கெல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சி பிஜேபிக்காரனா மாற்றிட்டு இருக்காங்க, சங்கின்னு சொல்லி. இல்லை, மோடி வந்து எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து காசு போடுறேன்னு சொன்னார் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதை இப்போ உடைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 500,000 செல்லாதுன்னு சொன்னதுக்கு காரணம் தெரியாமல் இருந்தாங்க. இப்போ மக்களுக்கு இந்த படத்து மூலியமா புரிய வந்திருக்கு, ஏன் இதை கொண்டுட்டு வந்தாருன்றதை புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இவ்வளவு சூத்திரதாரி நம்ம ஊருக்காரரு வேட்டி கட்டிய தமிழன் பி சிதம்பரம் தாங்கிறது இப்போ அப்படமா தெரிய வந்திருக்கு. அதானே நமக்கு ஒரு நோட் அடிக்கிற மிஷினை வந்து பாகிஸ்தானுக்கு எந்த மடப்பையிலாவது விற்பானா? இந்தியாவினுடைய நோட் அடிக்கிற மிஷின் இதை வந்து ஆக்கரில் அதை அழிக்கணும். நீங்கள் அடித்து நொறுக்கி எல்லாம் காலி பண்ணி அதை டிஸ்மாண்டில் பண்ணணும். அதானே முறை. அந்த மிஷினை வந்து நாங்கள் வந்து பழைய ஆக்கர் விலைக்கு விற்கிறோன்னு சொல்லி பாகிஸ்தானுக்காரனுக்கு விற்ற புண்ணியவான்கள் இவங்க. அவன் அங்கே அதை வச்சு நோட்டு தானே அடிப்பான். நம்ம பணத்தை அவன் அடித்து அதை கண்டெய்னரில் ஏற்றி அதை கப்பலில் ஏற்றி இந்தியாவுக்குள்ளே விட்டுட்டானா? அப்படி தானே ஏற்பாடு நடந்துச்சு. இந்தியாவுடைய பொருளாதாரமே நாசமாயிரம்ல. இவனோடலாம் இன்னும் உயிரோடு வச்சுருக்கோம். அதுதான் நம்ம அதான் இந்துத்துவான்னு எடுத்துடுங்க. சகிப்புத்தன்மை அதுதான். இப்படிப்பட்ட கருங்காலி ஏதாவது ஒரு நாட்டில் உயிரோடு வச்சுருப்பாங்களா? இந்த மாதிரி வேலை செய்த அமைச்சர்கள் இப்போ ஒருத்தர் பாகிஸ்தானில் இப்போ இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறான், அவன் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு மேலே வந்து அவங்க அரபு நாடுகள் ஏதாவது குண்டு வீசினா, சவுதி அரேபியா பாகிஸ்தான் மேலே குண்டு வீசினா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு மேலே தாக்குவோம், டெல்லியை தாக்குவோம், மும்பையை தாக்குவோம். நம்ம எங்கே என்ன சூப்பிட்டா இருப்பாங்க இங்கே? அது வேற கதை. அப்படி ஒருத்தர் சொல்கிறான். அவன் யார்? இந்தியாவினுடைய பாகிஸ்தானுடைய தூதர், இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதராக இருந்தவன், இந்தியாவுக்குள்ளாலே இருந்தவன். மும்பை குண்டு வெடிப்பு இதெல்லாம் நடக்கும்போது இவன் இங்கே வேலை பார்த்தவன், பாகிஸ்தானுடைய ஆளாக வேலை பார்த்தவன். காஷ்மீரில் ஏகப்பட்ட குண்டு வெடிப்பு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும்போது அவன் என்ன வேலை பார்த்துருப்பான்? இந்தியாவில் உட்காந்து டெல்லியில் உட்காந்து என்ன வேலை பார்த்துருப்பான்? பாகிஸ்தானுடைய இந்திய தூதராக வந்து இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதராக வந்துட்டான். அவன் பாகிஸ்தானுடைய பிரதிநிதி இங்கே வந்திருக்கான். ஆனால் என்ன வேலை பார்த்துருப்பான்? இந்த காங்கிரஸ் களவாணிகளெல்லாம் என்ன இவனை தான் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. காங்கிரஸினுடைய முன்னாள் அமைச்சர்களெல்லாம் இவங்களுடைய விருந்தில் போய் கலந்துருக்காங்க. அப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடு தான் என்ன? இதில் கொஞ்சமாவது தேசபக்தி இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். நீ இஸ்ரேவேல்கார மாதிரி நாட்டுப்பற்று இல்லாட்டாலும் கொஞ்சமாவது இருக்கணும் நமக்கு. இந்தியா ஏதோ பிறந்துட்டு வந்த நாடு, திங்கிறது இங்கே, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறது இங்கே, இந்த நாட்டுக்கு மேலேயும் கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும்ல. அதை துறந்தார் தோல் உரிச்சு காணிச்சிட்டு அது இந்திய அளவில் பெரிய இதாக வந்துட்டு. இன்னொன்று இந்த சென்சார் சம்மந்தமாக நம்ம பேசுகிறதா இருந்தால் நம்ம படத்துக்கே கூட ஜனவரி மாதம் வந்து சென்சார் கொடுத்துருக்கலாம், இல்லை பிப்ரவரி மாதம் கொடுத்துருக்கலாம். சரி, ஏதோ தடங்கலாகி போச்சுன்னு வச்சுடுங்க. அது கொடுத்துருந்தாங்கன்னா நாம் இப்போ ரிலீஸ் பண்ணால் யாரும் தடுக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு தான் போகணும். அதுமாதிரி துறந்தர் ஏற்கனவே அவங்க வாங்கி தமிழ்லலாம் டப் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்க டப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதெல்லாம் டிசம்பர் மாதமே சென்சார் ஆகிருக்கும்.
நம்ம அதை பார்க்கல, நான் சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தா தெரியும், டேட்டு போட்டிருப்பாங்க படத்தில் முதலாவதே அதுதான் வச்சுருப்பாங்க, நான் பார்க்கல. ஆனால் வந்து சர்டிஃபிகேட்டை கவனிக்கலை. ஆனால் வந்து உண்மையிலே வந்து அது அந்த ஏற்பாடெல்லாம் டிசம்பர் மாதத்தில் அநேகமாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவன் ப்ராப்பராக செய்திருக்காங்க. என்ன அப்படின்னா இவனும் வந்து வழக்கம் போல் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். சங்கி படம் எடுத்தால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சானுவேன். அப்புறம் அது ஒன்றும் போகலை. இப்போ வந்து ப்ரொபகண்டா படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, பராசக்தி என்ன படம்? பாரஞ்சித் இப்போ எடுத்த படங்கள் எல்லாம் என்ன படம்? அதெல்லாம் மாரி செல்வராஜ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய படம் இல்லை, எடுத்த படங்கள்லாம் என்ன படம் எடுத்துகிட்டு இருந்தார், எடுத்துகிட்டு இருக்கார் அவர். இப்போ இது ப்ரொபகண்டா படம்னா அது என்ன படம்? அப்போது உங்களுடைய இது பரவட்டும் தீ இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்களே, அதெல்லாம் என்னது? அது நீங்கள் பண்ணுனா அது ப்ரொபகண்டா படம் கிடையாது. துறந்தார் எங்கே இருந்தோ ஒருத்தன் ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணிட்டான். ஒன்றும் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை, படத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. முதல் 5 நாள் வசூல் வந்து 800 கோடி. முதல் 5 நாள் தான் உலகம் முழுக்க 5 நாள் வசூல் 800 கோடி. இந்தியாவில் மட்டும் 500 கோடி வசூலாக இருக்குது அந்த படம். துரந்தர் கலெக்ஷன் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் வந்து இங்கே தமிழ் படம்லாம் கிடந்து முக்கிட்டு நடக்கும்போது வந்து ஒரு ஹிந்தி படம் வந்து ஹிந்தி வெர்ஷனே கூட நல்லா தான் பார்க்குறாங்க, வரவேற்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால் மாபெரும் வெற்றி படமான தீ பரவட்டும்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அதனால் இது வந்து எல்லா இடமும் போனதுனால மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இந்த தேர்தல் நேரத்தில் தேசபக்தி வந்துச்சுன்னா திமுக ஓட்டு போடாமல் போயிடுவானே, அந்த பயம் தான். தேசபக்தி இருக்கிறவனுக்கு திமுக. அப்போ திமுக காரன் தேசபக்திக்கு எதிரானவன், தேச துரோகிகள் தான் திமுகவில் இருக்காங்கிறது புரியுது இல்லை? திமுகவும் திமுக கூட்டணி இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் இருக்குங்கிறத அவங்களுக்கே ஒத்துக்கிட்டாங்கல்ல. இல்லைன்னா தேசபக்தியை தானே சொல்லியிருக்க படத்தில், அதுலேயே இவங்க கவலைப்படணும். இவங்களும் சேர்ந்து ஜெய் ஹிந்துன்ட்டு போக வேண்டியது தானே, பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டு போட்டு போக வேண்டியது தானே. ஏன் உங்களால் முடியலை, ஜீரணிக்க முடியல? ஏன் அப்படின்னா இது பிரிவினைவாத சக்தி. ஒன்றிய அரசு ஏதோ படத்தெல்லாம் பார்த்துட்டு பாராட்டினார், இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னே பேச நேரம் கிடைக்கல அவருக்கு, எலெக்ஷனில் பிஸியாக இருக்கு, நம்ம சீட்டு கொடுக்கணும், அதனால் அதில் பிஸியாக இருக்கனால இந்த படத்தை அவர் பார்க்க நேரம் கிடைக்கல. எல்லோரும் பார்த்துறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தெல்லாம் பார்த்து அவரெல்லாம் சொன்னார். நிறைய பேர் இதுக்கு ஆதரவெல்லாம், காஜல் அகர்வால்லாம் கூட பார்த்தேன். அது அவங்கெல்லாம் கூட அதாவது இது வரைக்கும் அந்த படங்கள்லையோ இல்லைன்னா வேறு இதுலேயோ சர்ச்சையிலையோ வராதவங்கெல்லாம் கூட இதை பாராட்டி தான் நிறைய நடிகர்கள் பண்ணுறாங்க. இந்த பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரிப்பட்ட கருங்காலிகள் அது எந்த இடத்துலையும் திருந்தாது. இதெல்லாம் அவர் நடிக்கிறதுக்கு ஒரு சீன் கொடுத்து சம்பளம் கொடுத்துருந்தா அவரும் பாராட்டியிருப்பார். ஆனால் சத்யராஜ் ஒரு முறை சொல்லியிருந்தார் இல்லைங்களா, மோடியை பற்றி ஒரு படம் எடுத்து அதில் நடிக்கணும்னு கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நம்ம கொள்கை எல்லாம் கிடையாதுல்ல, உங்களுக்கு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ நம்ம வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த டாபிக் வந்தனால சொல்கிறேன். படம் நம்ம வந்து எல்லோரும் போனோம். எங்கள் தென்காசி மாவட்டத்தில் முத்துமாலைபுரம் கிராமத்தில் போய் தான் நம்ம ஷூட் பண்ணோம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவன் வந்து சமத்துவம், சமூக நீதி, புடலங்கா பருப்புலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் இந்த உதாரணத்துக்கு நம்ம இதை சொல்கிறோம். ஷூட் பண்ண போனோம். அங்கே போய் அங்கேயே தான் தங்கியிருந்தோம். பக்கத்து ஊர்லேயும் மடத்தூர்லேயும் அங்கேயுமா நம்ம எல்லாருமே தங்கியிருந்தோம். ஷூட் பண்ணல. கதாநாயகி வீடு வந்து அந்த ஊரில் உள்ள அந்த சக்கிலியர்கள் சமுதாயம் சார்ந்த அவங்க வீட்டில் தான் போய் கதாநாயகி வீடாக நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த வீட்டில் உள்ள ஒரு மணியண்ணன் தான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்டார். அவர் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். அவருக்கு வீட்டு தெருவிலேயே பல நாட்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம அந்த தெருவில் உட்காந்துருந்தோம், கையில் தட்டை வச்சுருந்தோம். அவர் நமக்கு அன்னம் விட்டார். இதெல்லாம் உண்மை. அவர் யார்? நான் இதை வந்து ஜாதி வேற்றத்தாழ்வுக்கு சொல்லலை, அந்த சூழ்நிலை புரியுதுக்காக சொல்கிறேன். அவர் யார்? சக்குலியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நம்ம யார்? நான் யார்? நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இன்னும் எனக்கு தெரியாது, கதாநாயகி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆமாம், அப்போ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இப்படி எல்லா பெரும்பாலான சமுதாயத்தில் உள்ளவங்க தான் வரிசையில் உட்காந்து தட்டை எழுந்திட்டு இருந்தோம். சோறு காலையில் மத்தியானம் எல்லாம் அவங்க 2 பேர் தானே, இவரும் சவுந்தரம் தானே போய் வாங்கிட்டு வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறினாங்க. தட்டை கழுவுனது அவங்க வீட்டம்மா தானே கழுவி தந்தாங்க நமக்கு. அப்போ அவங்க கொடுத்த தண்ணியை குடித்தோம், அவங்க வீட்டில் நம்ம வந்து சீன் எடுத்தோம், அவங்க கோயிலில் சாமி கும்பிட்டோம். அவர் தான் பூசாரி அந்த கோயிலில், இவனு சொல்லிட்டு அடக்காங்க, அவர் தான் பூசாரி, அவர் தான் இந்த விபூதி எடுத்து என் நெத்தியில் பூசி விட்டார். இதெல்லாம் நடந்துச்சுல்ல. ஒரிஜினலான சமத்துவம், அது எல்லா ஜாதிகள் அற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமா இல்லையா? அது 1 நாளோ 4 நாளோ 10 நாளோ அங்கே இப்படி நடந்துச்சா இல்லையா? நடந்தணும்ல. கதாநாயகி கூட உதவியாளராக நம்ம யார் வச்சுருந்தோம்? அங்கே வந்து நாவிதர்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த முடிவெட்டக்கூடிய சமுதாயத்தில் இருந்து தானே ஒரு சகோதரியை வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் கதாநாயகிக்கு தேவையான சில விஷயம், தோசையெல்லாம் அந்த வீட்டில் தானே சுட்டு கொடுத்தாங்க சில நாட்கள். நடந்துச்சா இல்லையா?
கதாநாயகி என்ன சமுதாயத்தை சார்ந்தவனு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது, அது தேவையும் இல்லை, அதனால நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க இந்த சமுதாயத்தை சார்ந்தவனு தெரியுங்கிறனால நம்ம சொல்கிறோம். அப்போது உண்மையான சமத்துவம் நம்ம தானே வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். நமக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டோம். ஆர்எஸ்எஸ்காரன் படம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட இப்படி தான் இருக்கும், சமத்துவமாக தான் இருக்கும், ஜாதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அங்கே எவன் என்ன ஜாதின்னு எவனும் கேட்க போகிறதே இல்லை, ஜாதி பார்த்து நடக்க போகிறதே இல்லை, அங்கே எதுவுமே கிடையாது. நாமளாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ரஞ்சித் அவர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர். இதே மாதிரி அந்த எஸ்சி பட்டியலில் உள்ள பட்டியல் இனத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சக்கிலியர் சமுதாயமோ அதை அருந்ததியர்னு ஒரு பேரில் இப்போ சொல்கிறாங்க. புரிதலுக்கு தான் நான் அந்த சக்கிலியருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். அப்போ அந்த சமுதாயத்தை, ஏன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு ஊரில் ரொம்ப ஒதுக்கி வச்சுருக்கீங்க. நம்ம அங்கே போகிறது வரைக்கும் அந்த ஊரில் உள்ள நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்களே இந்த வீட்டில் போய் தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்களே, அதுதானே உண்மை. கல்யாணம் இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு மண்டபத்தில் போய் ரூபாயை கொடுத்துட்டு போகிறது இப்போ வந்திருக்கு, போகிறாங்க. ஆனால் வீட்டில் போய் தண்ணி குடித்தாங்களா? நான் குடித்தேன்னு லொக்கேஷன் பார்க்க போன அன்றைக்கி அதெல்லாம் நடந்துச்சு. வீட்டுக்குள்ளே போனோம், போய் எல்லாமே பார்த்தோம், வீடெல்லாம் பார்த்தோம், ரூமெல்லாம் பார்த்தோம். இது ஓகே தான், நம்ம கதாநாயகி வீடாக நம்ம இதை பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வீட்டம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ சொன்னேன், வீட்டுக்கு வந்திருக்கமே தண்ணியெல்லாம் தரமாட்டீங்களான்னு. அடிச்சு பிறன்னு ஓடி போய் தண்ணி எடுத்து, உண்மையிலே நடந்தது அப்படி தான் நடந்துச்சு, நீங்கள் கிடையாது இல்லைலாம். அப்போ தண்ணியை கொண்டு போய் அவங்க தந்தாங்க. அப்படின்னா என்ன நிலவரம், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிலவரம் என்ன? அந்த சமுதாயம் இன்னமும் இப்படித்தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க மற்ற சமுதாயத்தினால. அவங்க இன்னும் ஒன்று இதாக சேரலை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுதில்ல. ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம அதை ஒரு தோளோட கை போட்டு நம்ம நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரோம்ல, இருந்தோம்ல. அவர் கைனால் எனக்கு நெத்தியில் விபூதியை பூசி விடக்கூடிய அளவுக்கு நம்ம அங்கே போனோம்ல. ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்க அதை மாதிரி செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். சரி, இது இப்படி பண்ணினா தானே 4 பேர் இதை மாதிரி பண்ண எல்லாரும் சாதிகள் அந்த வேறுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதைத்தான் நான் கேட்குறேன். ரஞ்சித் இதே மாதிரி எத்தனை இடத்துல சக்கிலியர் சமுதாயமோ இல்லைனா வேறு ஏதாவது குறும்பர் இருளர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தானே குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் போராளின்னு சொல்லி தன்னை காட்டிக்கிட்டாங்கல்ல. எத்தனை இடத்துல இதை மாதிரி சாப்பிட்டாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள். எத்தனை வீட்டில் போய் இப்படி உட்கார்ந்துருந்து சாப்பிட்டாங்க. இல்லைன்னா இவங்க சமுதாயத்துலேருந்து பொண்ணு கட்டி கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் தானே ஜாதி இல்லாமல் இருக்கணும், ஜாதியை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அவரையும் சொல்லுங்கள், மாரி செல்வராஜையும் சொல்லுங்கள். ஏன்னா அவர் பல்லர் சமுதாயம், அவர் இதுமாதிரி சக்கிலியர் சமுதாயம் இல்லைனா இருளர் இந்த மாதிரி சமுதாயத்தில் இப்போ கல்யாணம் முடித்து எங்கள் ஃபேமிலியில் இத்தனை பேர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோம், நாங்கள் எல்லாம் எங்கள் எஸ்சி பட்டியலில் உள்ள எல்லாரும் ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான். சமூக நீதி எல்லாம் பேசுகிற இந்த எத்துவழிகளுடைய உங்களுக்கு இவ்வளவுதான். இவ்வளவுதான் சமூக நீதி பேசிட்டு அலைகிற கும்பலுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோதான். நாம் ஆர்எஸ்எஸ் முகாமிலையும் சரி இல்லை ஆர்எஸ்எஸ் சாக்காவிலையும் சரி எங்கேயுமே ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்டதும் கிடையாது. அது யாரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, நம்மளும் அதுக்கு பல இடங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு ஆள் கூட அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டான்னா அவன் ஆர்எஸ்எஸ் தகுதி இல்லாதவன் கேட்கவன். எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்டது கிடையாது. இதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம இந்துடா படம் எப்போ வெளியாகும்னு நம்ம பார்க்கலாம். ஆமாம், இது ஒரு முக்கியமான இது. அதாவது இப்போ என்னென்னா 2 இதுதான். ஒன்று, தேர்தலுக்கு பிறகு திரையில் வெளியிட முடியாது தேர்தல் வரைக்கும். தேர்தல் முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் திரையரங்குக்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டை செல்லுபடியாகும். சேட்டலைட் சேனல் கூட அது செல்லாது. ஒரிஜினலாக இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது தியேட்ரிக்கல் ரிலீஸுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அது இந்தியாவுக்குள்ள தேட்டரில் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இதே நம்ம இந்தியில் டப் பண்ணணும் இல்லைனா தெலுங்கில் டப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சென்சார் அப்ளை பண்ணி வாங்கணும். எந்த இது மெயின் லாங்குவேஜ் நம்ம இதுங்கிறனால அந்த முதன்மை மொழியில் முதல்ல நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது போக இப்போ சேட்டலைட்டில் இந்த படம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக சேட்டலைட்டுக்குன்னு சொல்லி இப்போ அதோட சீரியலோ இல்லைன்னா நியூஸ் செய்திகளோ நிகழ்ச்சிகளுக்கோ சேட்டலைட் சென்சார் கிடையாது. ஆனால் படத்தை போடணும்னா சென்சார் உண்டு. சினிமாவை நம்ம போடணும் அப்படின்னா சென்சார் உண்டு. விளம்பரத்தை போடணும்னா அதுக்கு சென்சார் உண்டு, இருக்குது, நடைமுறையில் இருக்குது. அப்போ இந்த படத்தை சென்சார் இதில் பண்ணி முடிச்சு சேட்டலைட் பண்ணோன்னா கூட அதுக்கு தனியாக ஒரு சென்சார் பண்ணணும், சேட்டலைட்டுக்காக பண்ணணும். அதில் சில மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதை மாடிஃபை பண்ணால் தான் சேட்டலைட் சேனலில் வெளியிட முடியும். நமக்கு இப்போ என்ன நெருக்கடி வருதுன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அவங்க படத்தை பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் தந்த பிறகு தான் திரையரங்குகளில் வெளியிட முடியும். ஆனால் இந்த ஓடிடி மாதிரியான அந்த சமூக வலைத்தளம், ஓடிடிங்கிறது சமூக வலைத்தளம் கணக்கில் தான் இருக்குது. அதனால் இதுக்கு சென்சார் தேவையில்லை. சென்சார் இல்லாமல் ஓடிடி மாதிரியான இதில் வெளியிடலாம். அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வெளியிடணும்னா அதை வெளியிடலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுதான். இப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெய்லரை வெளியிடுவோம்.
அதை ஒரு சீக்கிரமாக நம்ம வந்து ட்ரெய்லரை வெளியிடுவோம். ட்ரெய்லரையும் தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பொது ப்ரீவியூ தேட்டரில் வச்சு பத்திரிகையாளர்லாம் வச்சு அதில் வச்சு நம்ம வெளியிட்டு அதில் போட்டு காணிச்சு, இல்லைன்னா அதில் போட்டு காணிக்கணும். அப்படியெல்லாம் பண்ணோன்னா அதுக்கும் அது சென்சார் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். ஒரு சாங்கை நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதில் ரிலீஸ் பண்ணி பெரிய திரையில் நம்ம போட்டு காணிச்சு அதுவும் பப்ளிக் ப்ரொஜெக்ஷனுங்கிற கேட்டகரியில் வருது. இந்த ப்ரெஸ் ஷோலாம் நடத்துறது இதெல்லாம் பண்ணனா கூட அதை சென்சார் பண்ணால் தான் அதில் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த சோசியல் மீடியா மூலமாக ட்விட்டர்லேயோ இல்லை இந்த யூடியூப்லேயோ அந்த மாதிரி தளங்கள் மூலமாக வந்து நம்ம இதை ட்ரெய்லரை வெளியிடலாம். அதை உடனடியாக நம்ம செய்யலாம். கையில் ரெடி பண்ணிட்டோம், நம்ம நேற்றுக்கு அதை ஃபைனல் பண்ணிட்டோம் ட்ரெய்லர்லாம். அதனால் அது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை நம்ம வெளியிடுவோம். அப்புறம் ஓடிடியில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்கிறத தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடுற மாதிரி இருந்தால், தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியிட்டு பழையபடி நம்ம சென்சார் வாங்கிட்டு அப்புறம் தேட்டரில் கூட நம்ம ரிலீஸ் பண்ணலாம். எதுவுமே முடியாதது கிடையாது. வித்தியாசமாக இருக்கும். தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடிடிக்கு போவாங்க. நம்ம இங்கே ஓடிடி மாதிரியான தளத்தில் இந்த பக்கத்தில் வெளியிட்டுட்டு பழையபடி அது அப்போ பேசப்பட ஆரம்பிச்சிடும். பழையபடி நம்ம தியேட்டருக்கு ரிலீஸ் அந்த ஃபீல் தியேட்டருன்னா அதனுடைய இது எல்லாமே நல்லாயிருக்கும். உண்மையை சொல்ல போனால் நான் இந்த படத்தை முதல் முறையாக அந்த எல்லாம் கம்ப்ளீட்டான அந்த விஷுவலும் சரி ஆடியோ சைட்லையும் சரி எல்லாம் கம்ப்ளீட்டான பிறகு பெரிய தியேட்டரில் போட்டு நான் பார்த்ததே இல்லை. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ சென்சார் போடலாம் போகிறீங்களா? அங்கே சென்சாருக்கு மும்பையில் போய் பண்ணும்போது மும்பையில் உள்ளவங்க அதை எல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு காலையில் 12:15 தான் இவங்கெல்லாம் குழு படம் பார்க்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி எங்களை உள்ளே உட்கார வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எங்களை பார்த்து ட்ரையல் ஒரு சின்ன இது போட்டு டெமோ மாதிரி போட்டு காணிச்சாங்க. அப்போ தான் உட்காந்து சும்மா ரேண்டமாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக அப்படி ப்ளே பண்ணி காணிச்சாங்க. அவங்க சைடுக்கு அது ஓகே, நம்ம சைடுக்கும் ஒரு திருப்திக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அங்கே. அப்போ அதில் உட்காந்து நாங்கள் அதை பார்க்கும்போது தான் ஒரிஜினலாக விஷுவல் இவ்வளோ பிரமாதமாக இருக்காங்கிறத அங்கே தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்கே பார்த்தது இங்கே இப்போ டிஐ பண்ணுறதுல ஒரு சின்ன தேட்டர், டிஐயில் பல்லாம் பார்த்தோம், ஃபுல்லாக படத்தையும் பார்த்தோம். ஆனால் தேட்டர் சின்ன தேட்டரு, டிஐ தேட்டர் சின்னதாக இருந்துச்சு. பெரிய தேட்டரில் பார்க்கல, மும்பையில் பார்க்கும்போது தான் பெரிய தேட்டரில் இருந்துச்சு. அப்போ தான் நினச்சோம், ஆஹா செல்வன் சார்லாம் சார், ஏன்னா அவர் பேசிக்கலியே ஒரு எடிட்டருங்கிறனால ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னாரு. நல்லா தான் டிஐயும் சரி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சவுண்டும் பக்காவாக, சவுண்டு குறை சொல்கிறதுக்கு கிடையாது. டப்பிங்லேருந்து எல்லாமே பிரமாதமாக பண்ணிவிட்டாங்க நல்லாவே. அது நல்லா இருக்குது. நிலவரம் இப்போ இதுதான் நிலவரம். தேட்டருக்கு வர்றது கண்டிப்பாக எலெக்ஷன் பிறகு தான் கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி ஓடிடி மாதிரியான தளங்கள் வழியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ ட்ரெய்லரை வெளியிட்டுருவோம்னு சொல்லி இருக்கும். ட்ரெய்லரை வெளியிட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எதுங்கிறத ரெண்டாவது முடிவு பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அடுத்து நம்மளே எந்த பாதைக்கு இழுத்துட்டு போகுதோ அந்த பாதையில் நம்ம போவோம் அப்படிங்கிறது தான். ஆனால் நிறைய தடங்கள் தாமதம் இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, பார்ப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.